இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கார்டன். ஸோ அந்த கார்டன்லேருந்து பூக்கள் எல்லாம் நான் வந்து பறிச்சிட்டேன். ஸோ பறிச்சதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே இந்த பூவை வச்சு இந்த நோட் புக்கில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை விரித்து அதுக்கு மேலே அந்த ஃப்ளவர் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த புக்கில் வச்சுக்கணும். கரெக்டாக 3 டேஸ்க்கு அப்புறமா நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து பார்க்க போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த டிஷ்யூஸ்லேருந்து ஃப்ளவர்ஸை நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது, சூப்பராக செட்டாக இருக்குது. மற்ற ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் காயணும். இன்னும் ஒரு சில ஃப்ளவர்ஸ் காயாம தான் இருக்கு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டிக்கராக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து நல்லா இதை வந்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்டிக்கரா நம்ம வந்து மேக் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் பாருங்க, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லாம் ஸ்டிக்கர் மேக் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஃப்ளவர்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப சுருங்கி சுருங்கி இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லைட்டா நீங்க வந்து ஒரு ஒரு குச்சி எடுத்து என்ன பண்ணிக்கிறோங்க, நீங்க அதை வந்து சரி பண்ணிக்கணும். குச்சி தான் எடுக்கணும். குச்சி எடுத்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி லீஃப் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேப் ஓட்டணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுட்டு டேப் எடுத்துக்கிறேன். டேப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதே மாதிரி பேக்லயும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும்.
இதை நம்ம வந்து ஸ்டிக்கராகவே நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து நீங்கள் டபுள் சைடு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதை நம்ம வந்து ஸ்டிக்கராக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த பேக் சைடில் வந்து நம்ம டபுள் சைடு ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டு இதை நம்ம வந்து ஸ்டிக்கராக மேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட டபுள் சைடு ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லையே வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட சேனல்லையே வந்து மேக் பண்ணியிருக்கோம். டபுள் சைடு ஸ்டிக்கர் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஸ்டிக்கராக மேக் பண்ணி நம்மளோட டைரிஸ்ல எல்லாம் ஒட்டிக்கலாம்.